நல்ல சீருடைகளை பார்ப்பது, பெண் பிள்ளைகளை நல்ல ஹிஜாபோடு பார்ப்பது ரொம்ப கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன் தன்சுருன்னா மக்தப் மதரசாவினுடைய ஆண்டு விழாவிற்கு அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் நல்ல பக்குவப்படுத்துகிறாரு. எது சொல்லணும், எது சொல்லக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது. சோழங்கல்ல முக்கியமான நகர் பெரிய கடை வீதி. இதில் வந்து மின்சாரம் இல்லாமல், கரண்ட் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வயசானவங்க, முடியாதவங்க ரொம்ப நிறையா இருக்காங்க. குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், கடை வீதியில் வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப பாதிப்பாக இருக்குது. 8 நேரம் கரண்ட்ல தான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க. மின்சார ஊழியர்கள் எதாவது சொன்னாங்களே, மின்சார ஊழியர்கள் தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வரப்போகிறதுக்காக வர மாட்டேங்குது கரண்ட். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரண்ட் இல்லாமல் ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. 6 மணிக்கு கரண்ட் வரல. ரெண்டாவது பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கு, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போல இது அப்படி கட்டாகும் போல ஆப்போசிட்ல கரண்ட் இருக்கு, இங்க வந்து கரண்ட் இல்லை. என்ன ரீசன் என்னன்னு தெரியல. அது நம்ம நேரம் போய் டிரான்ஸ்ஃபார்மர் மாட்டுறாங்க, தெரியாது. ஒரு இதுல மாட்ட முடியுமா? ரொம்ப பாதிக்குது இந்த தண்ணி கடல. இங்க பாருங்க, நீங்களே பாருங்க, சுத்தி இந்த லைன்ல பாருங்க, ஆப்போசிட்ல மாரியம்மன் கரண்ட் இருக்கு. டெய்லர் கடை மாரியம்மன் அந்த பக்கம் கரண்ட் இருக்கு. இந்த கடையில ஆனா இந்த லைன்ல வந்து கரண்ட் கிடையாது. இந்த மாதிரி ரெட்டுக்கு கடைகள்னால இந்த மாதிரி பாதிப்புல இருக்கு. எல்லாமே இந்த கடையில வந்து ஒரு டெய்லர் கடை இருக்கு, ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிற கடை. இப்போ அந்த கடையில கரண்ட் இல்லைனால ஸ்கூல் பிள்ளைக்கு யூனிஃபார்ம் தைக்க முடியாம டெய்லர் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அது ஒண்ணு, தண்ணி கம்பெனிக்கு இடம் கடை கரண்ட் இல்லாதனால ஜாமான் எடுக்க முடியல. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. 6 மணிக்கு வரணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் வரல. அப்படி 11 மணில இருந்து சுத்தமா வரல, விட்டு விட்டு கூட வரல, டோட்டலா எதுவுமே வரல. ஆமா, அது இருக்குல்ல, என்ன வேலை பார்க்க போறாங்கன்னு தெரியல. ஜேசிபி வச்சு டிரான்ஸ்பர் தூக்கணும் பண்ணி நிக்குது. அழிக்கல. இப்போ மட்டும் சார் 4 மணிக்கு ஒரு வாட்டி கரண்ட் ஆஃப் ஆச்சு. அதோட ஒரு 1/2 hour கழிச்சு கரண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் கரண்ட் இருக்கு, இந்த பக்கம் கரண்ட் வரல. ஒரு 1/2 hourக்கு ஒரு வாட்டி கட் ஆகிட்டே இருக்கு சார். இது என்ன ரீசன் தெரியல. இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமா, முடியாதா? பப்ளிக் மூலியமா நான் உங்களை கேட்குறேன், ப்ரெஸ் மூலியமா நான் உங்களை கேட்குறேன். ரெண்டாவது, இங்க உள்ள ஒரு மாநகராட்சி யாருமே வந்து ஸ்டெப் எடுக்கல. 4:30 மணிலிருந்து கரண்ட் இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சைட்ல மட்டும் கரண்ட் இருக்கு. ஆனா இந்த சைட்ல இருந்து, இந்த இதுல இருந்து அந்த லாஸ்ட் பிளஸ் வரையும் கரண்ட் இல்லை. இதுக்கு யார் ஸ்டெப் சார்? இங்க இருந்து ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து மார்க்கெட் வரையும் கரண்ட் இருக்கு சார். அதுல இருந்து இங்க இருந்து தெக்குத்தூர் வரையும் கரண்ட் இருக்கு சார். இதுல இருந்து இந்த வரையும் கரண்ட் இல்லை. 1/2 hourக்கு ஒரு வாட்டி ஆஃப் ஆகியே வந்துச்சு, திருப்பி கரண்ட் வரல. இது முக்கியமான. ஆமா. ரெண்டாவது ஒண்ணு, பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கு. இங்க வந்து ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்க யூபிஎஸ் போட்டு தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏத்த மாதிரி தெக்குத்துருவா அங்க கரண்ட் இருக்கு. ஆப்போசிட் பின்னாடி வந்து பள்ளிவாசல் ஒன்று இருக்கு. பள்ளிவாசல் வந்து சின்ன பசங்களுக்காக ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வச்சதுனாலயா என்னன்னு ரீசன் தெரியல சார். ஆனா எங்களுக்கு நான் லேடிஸ் மூலியமா கொண்டு வந்து மறியல் பண்ணாலும் ஐடியால இருக்கும் சார். என்ன செய்ய, ஏன் ரவுமன் சார். பள்ளியில முக்கியமான நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அரபி இது காலை 8 மணில இருந்து கரண்ட் சுத்தமா இல்ல. ரெண்டாவது, அசம்பாவிதம் நடந்தா யார் பொறுப்பு எடுத்துக்கிற முடியும்? ரெண்டாவது, ரோடு பஜாரு பள்ளிவாசல் எதுவுமே கரண்ட் இல்ல. சரியா நல்ல மின்சாரம் தரும்னு சொல்லி இந்த ஆட்சியில மின்சாரமே சரியா தர்றது இல்ல. கேட்டா வரும் வருங்கிறாங்க. 8 மணி நேரம் ஆச்சுன்னா கரண்ட் வரல. என்ன காரணம்னா வரும் வரும் வருங்கிறாங்க. நாங்க 8 முறை 15 20 முறை போன் அடிச்சாச்சு, இந்த கரண்டே வரல. மின்சாரத்துறை அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டதுதான் இருக்கு.
அதே மாதிரி கரண்ட் பில்ல 200 யூனிட் கம்மியா போறோம்னு சொல்லி யூனிட்டுக்கு 4 ரூபாய் 70 பைசா ஏற்றிருக்காங்க மறைமுகமா இந்த ஆட்சியில. இது பொதுமக்கள் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. இஸ்லாமிய மதங்கள் ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. அது ஒரு நல்ல நிகழ்ச்சி நினைக்கிறது 8 மணி நேரமா ஒரு பொது நிகழ்ச்சி. அரபிக் கல்வி நடக்கிற சிறு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு நடக்கிற அரபிக் கல்வி இதை வந்து சரியா ஈடுபடாத அளவுக்கு கரண்ட கட்டுப்பாடு பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. 1000 பேருக்கு மேல இருக்காங்க. இதை நடவடிக்கை எடுக்கணும். எந்த பகுதியில இருந்து எந்த பகுதி வரைக்கும் இல்ல கரண்ட் தெற்கு தெருவுல இருந்து மெயின் பஜார்ல இருந்து இந்த மசூதி சுத்தி இருக்க ஏரியா பூரா கரண்ட் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம்ல கரண்ட் இல்ல. உங்க பேரு? எம் காதர் மைதீன்.